வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நலம் விரும்பும் தீபக். இப்போது நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூட்டு வலி ப்ராப்ளம். இதை பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் வரும். இது ஏன் வருதுன்னாக்கா, என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப ஓவர் வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் பார்த்திங்கன்னா 90% வெயிட் பார்த்திங்கன்னா நம்முடைய முழங்காலுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய உடல் தாங்கக்கூடிய சக்தி அந்த போனுக்கு இல்லைன்றது தான். அதனால தான் வந்து மூட்டு வலி, தேய்மானம், அந்த சவ்வெல்லாம் தேய்றது, இந்த பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்ன தான் நடந்தாலும் ஓடினாலும் மூட்டு வலி இன்னும் அதிகமாகுமா குறையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய டார்கெட்டு வெயிட்டை குறைக்கிறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். அந்த வெயிட்டு குறைஞ்சா மட்டும்தான் அந்த மூட்டு வலி சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஓவர்லோடு வச்சுட்டு நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக தேயும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, உங்களுடைய ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமான நகருதல், கொஞ்சம் அசைவு, இந்த சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணி அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கம்மி பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமான எக்ஸசைஸ் பண்ணணும். மெயினாக வந்து உங்களோட ஃபுட்டு கண்டிப்பாக வந்து ஃபுட்டும் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துலேயுமே சிறந்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டு தாங்க. நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இன்னும் தேய்மை ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் கான்செப்ட்டு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த ஃபுட்டு வந்து சரிவிகித உணவாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு வந்து நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அது நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கணுன்றது உங்களுக்கு பின்னாடி வீடியோ நிறைய போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வெயிட்டை வச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நடந்தாலோ ஓடினாலோ கண்டிப்பாக மூட்டு வலி கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வெயிட்டை வந்து குறைக்கணும். இந்த வெயிட்டு குறைச்சா மட்டும்தான் உங்களுடைய பெயின் எல்லாம் போகும். ஏன்னா இது என்னோடய லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிறது. நானும் வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோ இருந்திருக்கேன். அதில் முதல்ல வந்து நம்ம வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம உடலை மெயின்டைன் பண்ணணும். ஆகவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபுட்டு. நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு எடுக்கணுமா, நல்ல தண்ணி குடிக்கணும், அதே போல் நல்ல வாக்கிங் பண்ணணும், நல்லா தூங்கணும், நிறைய டென்ஷன் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரெஷரான ஒர்க் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இது நிறைய ப்ராப்ளத்தை பற்றி நான் போட போகிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நல விரும்பி தீபக். நன்றி, வணக்கம்.